பாட்டிலுக்கு 10 ரூபாய் வசூலிக்கும் டாஸ்மாக் ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க அமைச்சர் விக்னேஷ் உத்தரவிட்டுள்ளார். கல்வி நிலையங்கள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் பேருந்து நிலையங்கள் அருகில் உள்ள 717 மதுபான சில்லறை விற்பனை கடைகளை மூட கடந்த 11ஆம் தேதி அரசாணை பிறப்பிக்கப்பட்டதின் அடிப்படையில் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் விக்னேஷ் தமிழ்நாடு மாநில வாணிப கழக தலைமை அலுவலகத்தில் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது இன்று வரை 436 மதுபான சில்லறை விற்பனை கடைகளும் அவற்றுடன் இணைந்துள்ள மதுக்கூடங்களும் மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள மதுபான சில்லறை விற்பனை கடைகள் மற்றும் அதனுடன் இணைந்த மதுக்கூடங்களை மூட துரித நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகள் அமைச்சர் அறிவுறுத்தினார். மூடப்பட்ட மதுபான சில்லறை விற்பனை கடைகளில் பணிபுரிந்து வந்த கடை பணியாளர்களின் நலன் பாதிக்கப்படாத வகையில் அருகில் உள்ள மதுபான சில்லறை விற்பனை கடைகளில் பணியமர்த்தமாறும் அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்கினார். அனைத்து மதுபான சில்லறை விற்பனை கடைகள் மற்றும் அதனுடன் இணைந்துள்ள மதுக்கூடங்களை இரவு 10 மணிக்கு மூட வேண்டும் என்றும் சில்லறை விற்பனை விலையை விட கூடுதல் விலைக்கு விற்கும் கடை பணியாளர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அமைச்சர் அறிவுறுத்தினார்.